ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கம்யூனிட்டியில் ஒரு கேம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த கேமை தான் நம்ம லைவாக எடுக்க போகிறோம். ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் ஆல்ரெடி கொஞ்சம் லேட்டு. சரி வாங்க உள்ளே போய் கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம உள்ளே வந்துட்டோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மார்னிங்க்கு வந்து ஸ்நாக்ஸ் வச்சுருக்காங்க. மேபி வீட்டில் சாப்பிடாம வந்திருப்பாங்க இல்லையா. ஸோ மார்னிங் நம்ம ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு நம்ம கேமை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். என்னென்ன ஸ்நாக்ஸ் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். பா ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இங்கே இந்த மாதிரி பேஸ்ட்ரி ஐட்டம்ஸ் தான் வச்சுருப்பாங்க. டோனட் வெரைட்டிஸ் நிறையா வச்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி ஸ்வீட் மட்டும்தான் இருக்குது. இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்வீட் ஐட்டம்ஸ் தான் எப்போயுமே வைப்பாங்க. ஸோ இன்றைக்கும் அதுதான் வச்சுருக்காங்க ஃபுல்லாகவே. என் ஹஸ்பண்ட்க்கு வந்து சாக்லேட் டோனட் தான் எப்போயுமே பிடிக்கும். ஸோ அவர் அந்த ஃப்ளேவர் தான் எடுக்க சொல்லி கேட்டார். ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சாக்லேட் டோனட் ஒன்று எடுத்துக்கிட்டேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்வீட் ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி நம்ம ஊர் பாதுஷா மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதனால் நான் அந்த ஸ்வீட் டோனட் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். கேம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஸ்கெட் ஒன்று வச்சுருக்காங்க இல்லையா, அந்த எல்லோ பேஸ்கெட் வந்து எடுத்துக்கணும். அது எடுத்துகிட்டு வெளியில் வந்து கார்டன் ஏரியாவில் வந்து எக்ஸ் வச்சுருப்பாங்க. அதாவது கலர் கலராக வந்து ஒரு ஃபேக் எக்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க, பொம்மை எக்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க பிளாஸ்டிக்கில். அதுக்குள்ளே வந்து ஏதாவது ஐட்டம்ஸ் இருக்கும், சாக்லேட்டோ இல்லை ஏதோ ஒரு ஸ்வீட்டோ இல்லை என்ன வச்சுருக்காங்கன்னு தெரில, ஏதாவது வச்சுருப்பாங்க. அது வந்து நிறையா வந்து ஹைட் பண்ணி வச்சுருப்பாங்க கார்டன் ஏரியாவில் இல்லை இன்னும் கொஞ்சம் பிளேஸில் வச்சுருப்பாங்க. நம்ம அதை வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சி எடுக்கணும். எக்ஸ் வந்து மேக்ஸிமம் எக்ஸ் நம்ம வந்து கலெக்ட் பண்ணிட்டு வரணும். ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி கேம். ஸோ அதனால் இங்கே நிறைய குழந்தைங்க பார்ட்டிசிபேட் பண்ண வந்திருக்காங்க. இவங்க பார்த்திங்கன்னா எங்களோட நெய்பர், இவங்க எங்கள் பக்கத்து வீட்டில் தான் இருக்காங்க. இவங்க வந்து சீக்கிரமே வந்துட்டாங்க. இவங்களாம் நாங்கள் வந்து இப்போ தான் வந்தோம். பாப்பாவை ரெடி பண்ணி கூட்டு வர டைம் ஆகிடுச்சு. இவங்க தான் வந்து இதுக்கு இன்சார்ஜ் இந்த ஈவெண்ட்டுக்கு. இவங்க லீசிங் ஆஃபீஸில் வந்து அட்மின் டிபார்ட்மெண்ட்டில் வந்து இவங்க இருக்காங்க. இவங்க தான் வந்து இன்றைக்கி இதை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட என் ஹஸ்பண்ட் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுட்ருக்காங்க, எந்த சைட் கலெக்ட் பண்ணணும், எங்கெல்லாம் என்ன இருக்குன்னு கேட்டுட்ருக்காங்க. ஸோ வாங்க நம்ம வெளியில் போகலாம். ஆக்சுவலாக ஸ்நாக்ஸ் முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் நாங்கள் கலெக்ட் பண்ணவே கிளம்புறோம். பாப்பா கையில் பேஸ்கெட் எடுத்துட்டா. இங்கே கார்டனில் எல்லா சைடும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே எக்ஸ் வச்சுருப்பாங்க. நம்ம அதை வந்து கலெக்ட் பண்ணணும். போகலாம், எங்கிட்டு போ, அந்த சைடு போகலாமா? இங்கே ஆல்ரெடி போயிருப்பாங்கல்ல எல்லோரும். இந்த வாங்க அங்கே போகலாம். அங்கே எல்லோரும் வர்றாங்க பாரு, வாங்க போகலாம். அங்கே பாரு பாப்பா, பாரு அங்கே பாரு பாப்பா. எங்கே வச்சுருக்காங்கன்னே தெரில. ஆல்மோஸ்ட் எல்லா குழந்தைங்களும் எடுத்துட்டாங்க. நாங்கள் வந்ததே லேட்டு. குழந்தைங்க ஆக்சுவலாக ஃபாஸ்ட்டாக எடுத்துருப்பாங்க. ஹாய், ஃபாஸ்ட்டாக எடுத்துருப்பாங்க. நம்ம வந்தோடனே காலையில் சாப்பிட்லன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சாப்பாடை பற்றினே உட்காந்துட்டோம். எப்படியும் அந்த கலர் எக்ஸாக தான் வச்சுருக்காங்க. ஸோ எப்படியும் பார்க்குறதுக்கு கலர் கொஞ்சம் தெரிகிற மாதிரி தான் இருக்கும். ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபன் தானே. ஏதாவது க்ளூ கொடுத்தாங்களா, சொன்னாங்களா? இந்த சைடு இருக்குன்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்களாம். எப்படி? ஐ ஃபவுண்ட் ஒன். என்னோட ஃபர்ஸ்ட் எக் நான் கண்டுபிடிச்சிட்டேன். எல்லோ கலர். பாப்பு வாங்கிக்கோங்க, அம்மாவோட ஃபர்ஸ்ட் எக் இந்தாங்க. ஏய், ஓகே வாங்க போலாம். ஹாய். ஆமா வாங்க போறங்க. அங்க இருக்கான்னு தெரியல சாமி. வாங்க அங்கிட்டு போய் எடுக்கலாம். வாங்க. ஐயோ தீந்து போயிரும் சாமி. எல்லாரும் வர்றதுக்குள்ள நம்ம ஓடிடணும். வாங்க, இங்க பாரு, இதை எடுக்கணும். இங்க பாரு. ஆக்சுவலாக சஷ்டி ரொம்ப சேட்டை பண்ணுறா. அதனால் அவங்க அப்பா கூப்பிட்டு போயிட்டாரு. அதனால் நானே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு கேம் விளையாட போகிறேன். ஆக்சுவலாக இங்கே ஒரு எக் நமக்கு கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டி வச்சுருப்பாங்க. ஆனால் இதுக்குள்ளே இப்போ கேண்டி இல்லை.
ஏதோ ஒரு குழந்தை செஞ்ச வேலை தான் அது. இதுக்குள்ளே கேண்டி மட்டும் எடுத்துகிட்டு இந்த எக்கு மட்டும் வச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த எக்கை நான் எடுத்துக்கிட்டேன். இந்த ஹோல் கார்டன்லேயே இருக்கும். ஸோ நம்ம மொத்தமாக தேடி எடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருக்கும். நம்ம ஏதாவது 1-2 தான் நமக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு சைடும் எல்லா பிள்ளையும் தேடி தேடி பார்த்தா தான் தெரியும். கை விட்டு ஒவ்வொன்றா செக் பண்ண சொல்லுவாங்க. இங்கெல்லாம் எதுவும் பாம்பு பூச்சி அப்படி எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போட்டு தள்ளிடும். இங்கே அப்படி எதுவும் இருக்காது. ஹலோ, யூஎஸில் வந்து யார் பார்த்தாலும் நம்மளை ஹாய் ஹலோ சொல்லிட்டு தாங்க போவாங்க. அந்த கம்யூனிட்டியில் இருக்கோன்னு இல்லை, நீங்கள் வெளியிலையுமே போனீங்க அப்படின்னா பீப்புள் உங்களை பார்த்தாங்க அப்படின்னா நல்லா வெல்கமிங்காக பேசுவாங்க. ஒன்று கூட இல்லை. குட்டி பசங்க எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே பார்த்துக்க ஒரு நத்தை இருக்குது. நான் கடைசியில் நத்தை பூச்சி இதுகளை தான் பிடிச்சிட்டு போகணுன்னு நினைக்கிறேன். எக்கு சுத்தமாக இல்லை எனக்கு. 10 o'clock முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இங்கே குழந்தைங்க அவ்வளோ வேகமாக வந்துட்டாங்க. சரி, பெரியவங்க மட்டும்தான் அதிகமாக வருவாங்கன்னு நினச்சேன். பார்த்தீங்கன்னா நிறைய குட்டீஸ் வந்துட்டாங்க. எல்லாரோட பேஸ்கெட்லேயும் பார்த்தீங்கன்னா 10-20 குழந்தைங்க நிறைய எக்ஸ் கலெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஹாய், ஹலோ. ஆல்மோஸ்ட் இது எல்லாமே சர்ச் பண்ணியாச்சு. இதில் எதுவுமே இல்லை. மேபி அந்த சைடு ஒரு கார்டன் இருக்குது, அங்கே தான் அடுத்து போய் செக் பண்ணி பார்க்கணும். இங்கே எதுவுமே இல்லை. நான் இது வரைக்கும் 3 எக்ஸ் தான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். என் ஹஸ்பண்டும் பாப்பாவும் எங்கே இருக்காங்கன்னே தெரியல. அவள் அழுதுகிட்டே இருந்தா, அவளை வச்சுட்டு எக்ஸ் கலெக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்கில் பாப்பா வச்சுட்டு விளையாண்டுட்டு இருந்தார். இப்போ சத்தமும் கேட்கல. இப்போ தான் ரிட்டர்ன் போயிட்டுருக்கேன். இந்த கிட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நாங்கள் இப்போ தான் சுற்றிட்டுருக்கோம். ஒன்றுமே கிடைக்கல. சஷ்டி குட்டி ஆக்சுவலாக ஒரு குட்டி குழந்தை கலெக்ட் பண்ணிகிட்ருக்கு. அந்த குழந்தை ஆக்சுவலாக கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தது. அந்த பேஸ்கெட்டை அங்கேயே போட்டுட்டு விளையாட ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அந்த பொண்ணுக்கு அது இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்காது. எக்கே இல்லை, அதனால அந்த குழந்தைக்கு அது இன்ட்ரெஸ்டாகவே தெரியலன்னு நினைக்கிறேன். ஹாய். ஆக்சுவலாக பாருங்கள், அந்த குழந்தை நமக்கு ஒரு எக்கு கிஃப்ட் பண்ணிட்டு போகுது. கடைசியில் இப்படி தான் எக் கலெக்ட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். நம்ம எல்லோரும் செடியிலேருந்து எக் கலெக்ட் பண்ணுறாங்க. நாங்கள் எல்லோரும் வச்சுருக்கிற எக்கெல்லாம் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். பாப்பா, நமக்கு 2 எக்ஸ் கிடச்சிருக்கு, கொடுங்க. என்ன ஸோ நம்ம கலெக்ட் பண்ணி எக்கலாம். நம்ம பேஸ்கெட்டில் மொத்தம் 5 எக்ஸ் கிடச்சிருக்கு நமக்கு. கண்டிப்பாக இந்த சைடு ஏதாவது 1-2 கிடச்சா நல்லாயிருக்கும். ஒவ்வொன்றா பார்த்துட்டே வந்தாலும் தெரியும். இதுக்குள்ளே ஒன்று இருக்குது. இன்னொரு எக் கிடச்சிருச்சு நமக்கு. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் எக் கிடச்சாச்சு. இப்போ இந்த சைட் போகலாம். ஆக்சுவலாக இதுதான் எங்கள் அப்பார்ட்மெண்ட் போகிற வழி தான். இப்போ நேராக போனால் எங்கள் அப்பார்ட்மெண்ட் வந்துடும். இந்த சைடு ஆல்ரெடி அந்த குரூப் வந்துட்டாங்க. ஸோ இருந்தால் கண்டிப்பாக எடுத்திருப்பாங்க. எல்லாருமேலாம் பார்ட்டிசிபேட் பண்ணலங்க. சும்மா யார் வீட்லலாம் கிட்ஸ் இருக்கோ அவங்க மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. சீரியஸாக இங்கே விளையாண்டுட்டுருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு நான் தான் நினைக்கிறேன். அது எல்லார் வீட்லேயும் கிட்ஸ் வந்து விளையாடுறாங்க. நான் தான் பார்த்தீங்கன்னா சீரியஸாக எடுத்து விளையாண்டுட்ருக்கேன். இந்த இதுக்குள்ளேயும் இருக்கும், இந்த மாதிரி சின்ன சின்ன செடிக்குள்ளேயும். இதுக்குள்ளே ஒன்று இருக்கு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த செடி ரொம்ப புதர் மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குது. நம்மளோட நெக்ஸ்ட் எக்கு. இவ்வளோ எக்ஸ் நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். இவ்வளோ சீரியஸாக கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். விளையாண்டுட்ருக்கீங்க நீங்கள்லாம். அந்த கிட்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அங்கங்கே கொஞ்சம் எக்ஸ் எல்லாம் வச்சிட்ருக்காங்க மற்றவங்க கலெக்ட் பண்ணுறதுக்காக. அவங்க அம்மா அப்படி வைக்க சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த எக் பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க வந்து எல்லாமே காலி ஆகிடுச்சு, நம்மளோட பேஸ்கெட் எம்டியாக இருக்குது அப்படின்ட்டு அவங்க வச்சுட்டு போயிருக்காங்க நமக்காக. எவ்வளோ நல்ல மனசு பார்த்தீங்களா. ஆக்சுவலாக அந்த குழந்தை போகிறப்ப சொல்லிட்டு தான் போச்சு, உங்களுக்கு ஒரு எக்கு நான் அங்கே வச்சுருக்கேன் ஆண்டி அப்படின்னு. அதுவும் பாருங்கள், சாக்லேட்டோடய எனக்கு வச்சுட்டு போயிருக்கு அந்த குழந்தை. குட் மார்னிங். ஆக்சுவலாக பாருங்கள், அந்த குழந்தை சாக்லேட்டோடய ஒரு எக் எனக்கு வச்சுட்டு போயிருக்கு. அது சின்ன குழந்தை அப்படின்றதுனால உள்ளே மறைச்சி வைக்காமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெளியில் முன்னாடியே வச்சுட்டு போயிடுச்சு. சரி, அந்த குழந்தை எப்படியோ ஆண்டி உங்களுக்காகன்னு சொல்லி வச்சுட்டு போனதுனால இந்த எக்கையும் நம்ம வச்சுக்கலாம். சஷ்டி இங்கே பாருங்க, அம்மாவுக்கு அந்த பாப்பா ஒரு எக் கொடுத்துட்டு போயிருக்கு சாக்லேட்டோட. சஷ்டி இங்கே பாரு, சாக்லேட்டோட எக்கு. என்ன சொன்னாலும் அவங்க ரெண்டு பேரும் விளையாட வர்றதா இல்லை. இங்கே நிறைய நத்தை தான் இருக்குது அதிகமாக. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு நத்தை இருக்கா. இங்கே செடியில் ஃபுல்லாக நிறைய நத்தை தான் இருக்குது. அங்கே பாருங்கள், அந்த ஜன்னலில் ஒரு பூனை அழகாக உட்காந்து பார்த்துட்ருக்கு, நம்மளை தான் பார்த்துட்ருக்கு. அந்த விண்டோவில் ஒரு பூனை உட்காந்துருக்கு, தெரியுதா உங்களுக்கு? அது உட்காந்து இங்கே தான் பார்த்துட்ருக்கு நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. இங்கே ஒரு நத்தை இருக்குது. எல்லோரும் எக் கலெக்ட் பண்ணுறாங்க, நான் நத்தையாக கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். கையை விட்டு தேட ஒரு மாதிரி இருக்குது. ஏதாவது க்ளவுஸாவது நான் போட்டு வந்திருக்கணும். ஆக்சுவலாக நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலான்னு டிசைட் பண்ணிட்டோம். எவ்வளோ எக்ஸ் இருக்குது மொத்தமானு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே பருவா, நம்ம பார்க்கலாம் எத்தனை எக்ஸ் இருக்குன்னு. இந்த வாட்டர் பாட்டில் வச்சுக்கோ, இந்த வச்சுக்கோ வாட்டர் பாட்டில். இந்த பிள்ளை சரியான டிசாஸ்டர்டா. டோட்டலாக நம்மகிட்ட வந்து 3 yellow கலர், 3 violet கலர், 2 ப்ளூ கலர், 1 ஆரஞ்சு கலர் எக்ஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம். இதில் 2 எக்கில் மட்டும் உள்ளே வந்து கேண்டீஸ் இல்லை, அது குழந்தைங்க எடுத்துகிட்டு வெறும் எக் மட்டும் வச்சுட்டு போயிட்டாங்க. மற்ற எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உள்ள கேண்டீஸ் இருக்குது. என்ன சாக்லேட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்னிக்கர்ஸ் இருக்குது. நல்லா மினி ஸ்னிக்கர்ஸ் இருக்குது. ஸ்னிக்கர்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸ்னிக்கர்ஸ் ஆக்சுவலாக 4 ஸ்னிக்கர் கிடச்சிருக்கு. 4 ஸ்னிக்கர்ஸ் கிடச்சிருக்கு. 4 ஸ்னிக்கர்ஸும் நமக்கு தான். ஏய் இது என்ன சாக்லேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீடிஷ் ஃபிஷ். ஏதோ ஒரு நம்ம ஊரில் ஜெம்ஸ் மாதிரி ஏதோ ஒரு சாக்லேட் நினைக்கிறேன். இல்லை ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி இருக்குல்ல. நோ பாப்பா, நோ, அடிச்சிருவாங்க. குடிச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். இது வந்து பார்த்தீங்கன்னா மில்கி வே அப்படின்னு ஒரு சாக்லேட் இருக்குதுல்ல, மில்கி வே. அவ்வளோதான், இதுதான் மாறி மாறி இருக்கு வெரைட்டியா. அவ்வளோதான். பாப்பா கொடு, எக்ஸ் எல்லாம் கொடு, அம்மா போய் கொடுக்கணும். வாங்க உள்ள வச்சுக்கலாம் சாமி, வாங்க சாப்பிட்டா தரேன் வா. இந்த சைடு வந்து எடு, உன் பொண்ணுட்டு இருந்து என்னால பாதுகாக்க முடியல. எங்கிட்டு வாங்கிட்டு வா, இங்கேதான் இதுக்குள்ள வா. 1 சரி பரவாயில்ல. 1 2 அப்புறம் இது 3 4 5 6 பாப்பா குடு பாப்பா, உள்ள வைக்க. 7 8 9 மொத்தம் 9 எக்ஸ். இதில் 4 எக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஓசி வாங்கியிருக்கோம். அதில் 1 வந்து அந்த பொண்ணு கிஃப்டாகவே வச்சுட்டு போனது. மீதி 4 மட்டும் தான் நம்ம கண்டுபிடிச்சி எடுத்துருக்கோம். கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கு இந்த தண்ணி பாட்டில் வேறு. அதுதான் நம்ம ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம்.
இங்கே பாரு, இங்கே ஒன்று இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதுவுமே யாராவது குழந்தைங்க நமக்காக வச்சுட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். யாராவது வரவங்க எடுத்துக்கட்டும் அப்படின்னு. ஏன்னா இது கொஞ்சம் விசிபிளாக தான் இருந்தது. கண்டிப்பாக குழந்தைங்க இதை பார்க்காம இருந்திருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அதை பார்த்துருப்பாங்க. ஆமாம், உள்ள சாக்லேட் இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா வெறும் இது வச்சுட்டு போயிருப்பாங்க. சம்டைம்ஸ் இருக்குது, கேண்டி இருக்குது. ஸோ ரவுண்டாக நம்ம 10 eggs கலெக்ட் பண்ணிட்டோம். போட்டாச்சு பேஸ்கெட்டில். இப்போ நம்ம லீசிங் ஆஃபீஸில் போய் இதை நம்ம கொடுத்துட்டு, இங்கே பாரு ராணி, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. இதுவும் பாருங்கள், வெளியில் தெரியுற மாதிரி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதுவுமே அது வந்து ஒரு சில கிட்ஸ் நிறைய கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்றவங்களும் கொஞ்சம் கலெக்ட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே வச்சுட்டு போகிறாங்க. அதை நானே பார்த்தேன். அதில் ஒரு குழந்தை தான் என்கிட்ட சொல்லிட்டு வச்சுட்டு போனாங்க. ஆனால் அந்த குழந்தை இன்னொன்று அந்த சைடும் ஒரு எக்கு வச்ச மாதிரி நான் பார்த்தேன். இப்போ எனக்கு தெரிஞ்சு இதுவும் அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. உள்ள சாக்லேட் இருக்குது. ஸோ டோட்டலாக இப்போ பார்த்தீங்கன்னா 4 எல்லோ கலர் வந்துடுச்சு. மொத்தம் 11 eggs எனக்கு ஆயிடுச்சு. வேறு இந்த சைட் பார்த்துட்டு போகலாம். மேபி இது குழந்தைங்க பார்க்காம கூட இருந்திருக்கலாம், ஷியோராக சொல்ல முடியாது. அவங்க வச்சுட்டு தான் போயிருப்பாங்கன்னு. ஏன்னா எல்லாருமே உள்ளே டீப்பாக உள்ளே போய் தேடலான்னு போயிட்டாங்க. முன்னாடி இருக்கிறத நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த சைடு அவ்வளோதான், இனி இருக்காது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ட்ரன்ஸில் பார்க்கலாம். என்ட்ரன்ஸில் இதெல்லாம் ரொம்ப பெரிய செடியாக இருக்குது. இதுக்குள்ளே வச்சுருக்க மாட்டாங்களே எப்படியும். ஆல்மோஸ்ட் அவ்வளோதான், நம்ம லீசிங் ஆஃபீஸ் கிட்டே வந்துட்டோம். இதோடு நாங்கள் முடிச்சுக்க போகிறோம். இதுக்கு மேலே எக்ஸ் இருந்தாலும் வேறு குழந்தைங்க எடுத்துப்பாங்க. ஸோ 11 eggs கலெக்ட் பண்ணிட்டோம். எனக்கு தெரிஞ்சு இந்த 11 eggs போதும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இதுக்கு நமக்கு ப்ரைஸ் எல்லாம் எதுவும் கிடையாதுங்க. எக்ஸை கலெக்ட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அந்த எக்ஸ்குள்ளே இருக்க சாக்லேட்டையும் அந்த எக்ஸையும் நமக்கு கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த எக்ஸை என் குழந்தைக்கு நான் கொடுத்துருவேன். பாப்பாவுக்கு விளையாடுறதுக்கு எக்ஸ் டாய்ஸ் கிடச்சிருக்கு, அவ்வளோதான். இது ஒன்று தான் பெனிஃபிட் நமக்கு. அது போக நமக்கு ஒரு டோனட், ஒரு பன்னு, இதெல்லாம் ஃப்ரீயாக கிடச்சிது. அவ்வளோதான். இது ஜஸ்ட் ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி தான். அதனால் நம்ம ஒவ்வொன்றுக்கும் இதுக்கெல்லாம் ப்ரைஸ்லாம் தந்துட்டு இருக்க மாட்டாங்க. இது ஜஸ்ட்டு அப்பார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு ரெக்ரியேஷன் மாதிரி, ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி மாதிரி கண்டக்ட் பண்ணுறாங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு ஃபன் கேம் நாங்கள் ப்ளே பண்ணது. இது எந்தளவுக்கு ஃபன்னாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஃபன்னாக இல்லை. ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லா எக்கையும் எடுத்துட்டாங்க எல்லோரும். அண்ட் இன்னொன்று, என் பொண்ணு வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருந்ததுனால என் ஹஸ்பண்ட் தனியாக போயிட்டாங்க, பாப்பாவும் தனியாக போயிட்டாங்க. ஸோ நான் மட்டும்தான் போய் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனால் எனக்கு ஃபன்னு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. பட் மற்ற குழந்தைங்க எடுக்கிறத பார்க்குறப்ப ரொம்ப ஜாலியாக இருந்தது. அதுலேயும் ரொம்ப ஃபன்னாக, இதில் எது ஃபன் மொமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 எக்கை வச்சுட்டு போனாங்க இல்லையா அங்கங்கே. அது ரொம்ப உண்மையிலே ஜாலியாக இருந்துச்சு. அந்த குழந்தை வந்து பார்த்துட்டே இருந்தது, எல்லோரும் பேஸ்கெட்டையும் பார்த்துட்டே இருந்தது. அந்த ஒரு குழந்தை இல்லை, ஒரு 2-3 பேர் அப்படி பண்ணாங்க, பார்த்துட்டே இருந்தது. ஸோ அவங்க எடுக்கட்டும் இவங்க எடுக்கட்டும்னு அங்கங்கே ஒரு எக் வந்து வச்சுட்டு போனாங்க. அதை கேப்சர் பண்ணலான்னு பார்த்தேன். பட் அந்த குழந்தைங்க ஏதாவது பயந்து ஓடிடுவாங்க, இல்லை ஏதாவது நினச்சிப்பாங்கன்னு சொல்லிட்டு அதை நான் கேப்சர் பண்ணல. அதனால் அவங்க போனதுக்கப்புறம் அந்த எக்கை மட்டும் போய் எடுத்துட்டு வந்தேன், தேங்க்ஸ் சொல்லிட்டு. ஸோ அதுதான் எனக்கு இன்றைக்கி நடந்ததில் ரொம்ப ஃபன் மொமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான். சரி வாங்க உள்ளே போய் நம்ம எக்கை கொடுத்துட்டு இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். வா, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு குழந்தை விளையாண்டுட்டு இருக்கான் பாருங்க. ஹாய், ப்ளே பண்ணுறியா? பாப்பா கிட்ட ப்ளே பண்ணுறியா? நோ 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 வெயிட் பாப்பா. சஷ்டி இங்கே பாருங்க. ஏ ராஜு, இதுதான் நம்மளோட மொத்த எக்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணிட்டோம். இதை நம்ம வந்து அங்கே காட்டால் அவங்ககிட்ட போய் நம்ம கொடுத்துட்டு அவ்வளோதான். என் ஹஸ்பண்ட் வந்து அதை போய் எல்லாத்தையும் கொடுக்க போயிட்டாங்க. அதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஜஸ்ட் அவங்க கவுண்ட் பண்ணிவிட்டு நமக்கு அந்த எக்ஸ் எல்லாம் திரும்பி ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஃபைனலாக அவங்க எல்லோரும் கூடயும் சேர்ந்து ஒரு பிக்சர் மட்டும் எடுத்துக்கிட்டோம். ஆக்சுவலாக அவ்வளோதான், கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம வீட்டுக்கு கிளம்புறோம். நமக்கு இந்த பேஸ்கெட்டோடையே கொடுத்துட்டாங்க. பேஸ்கெட்டும் அதுக்குள்ளே அந்த எக்ஸோடு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த பேஸ்கெட், எக், அதுக்குள்ளே இருக்க சாக்லேட், இதெல்லாம் நமக்கு தான் சொந்தம். சாக்லேட்டை நாங்கள் எடுத்துக்குவோம், எக்கு வந்து பாப்பாவுக்கு விளையாட கொடுத்துருவோம். நாங்கள் நம்ம வீட்டுக்கு தான் சாமி போயிட்டுருக்கோம். என் பொண்ணுக்கு ஆக்சுவலாக தூக்கம் வந்துருச்சுங்க. ஸோ அதனால்
இனி வீட்டில் போய் நாங்கள் இனிமேல் தான் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட்ணும். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வேண்டியதான். சரி, வீட்டுக்கு போகலாமா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். எங்களோட ஃபன் டே இதோட முடிஞ்சிருச்சு. பாய். போதும்.